எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் ரெடி ஸ்டார்ட் சேனல். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு. ஏன்னா வீடு கட்டுறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சிரமம். அதுவும் நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இத்தனை மணிக்கு மேலே லைட்டு போடக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே தண்ணி பிடிக்கக்கூடாது, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் தூங்கிடணும், இந்த டைமுக்குள்ளே எந்த, இப்படி பல பல கட்டுப்பாடுகள். அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நகரப்புறங்கள்லாம் வீட்டோட வாடகை என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு பாதி அளவு அந்த வாடகைக்கே போயிடும். அதான் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வசிக்கிற, மிடில் கிளாஸ் குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள் வசிக்கிற வீட்டோட வாடகையே மாதம் 6000 8000 அப்படி ஒரு அதிகப்படியான ஒரு தொகையில் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் சொந்தமான வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாரோட லட்சியம், ஒரு கனவு, மிகப்பெரிய கனவு. அந்த கனவு லட்சியம் எல்லாம் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் அந்த வீடு கட்டுற விதம் இருக்குது பாருங்கள். அந்த வீடு கட்டுறது நாம் இருக்கிறதுக்கு கட்டுறவங்க பல பேர். நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ நாம் இருக்கிறதுக்காண்டி கட்டுற வீடு கட்டுறவங்க பல பேர். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத காட்டுறதுக்காண்டி வீடு கட்டுறவங்க பல பேர். நம்மக்கிட்ட எத்தனை லட்சம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு அதை காட்டுறதுக்காண்டி கட்டுறவங்க பல பேர். இதில் என்ன பிரச்சனைனா, நம்மக்கிட்ட ஒரு தொழில் வாய்ப்போ இல்லை ஒரு வசதியான ஒரு மிகப்பெரிய தொழிலோ இல்லை எதுவோ இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய வீட்டை கட்டினாலும் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது எப்படியாவது அந்த நம்ம ஒரு கடன் வாங்கினா கூட அந்த கடனை அடைச்சிடலாம், இல்லைன்னா எதுவும் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடு கட்டணுங்கிற ஒரே ஒரு கனவுக்காக வேண்டி நம்மளை மாதிரி நடுத்தர ஃபேமிலி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு போடுவோம். அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, வீட்டு வாடகை மாதம் ஒரு 8000 கொடுக்கும், இல்லைன்னா ஒரு 6000 கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பேங்கில் லோன் போட்டோன்னா நம்ம 6000 8000 வாடகையே கொடுக்கும். லோன் போட்டோம்னா மிஞ்சி பண்ணால் ஒரு 13000 இல்லை 14000, கூட ஒரு 5-6000 போட்டால் நமக்கு அது சொந்த வீடாயிரும் அப்படின்னு ஒரு ஆசையில் என்ன பண்ணுதோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளே ஒரு சிறுக சேமித்து ஒரு 2 சென்ட் அப்படி இல்லாட்டா ஒரு ஒரு குறைஞ்ச ஸ்கொயர் ஃபீட்டு, குறைஞ்ச சதுரடி நிலம் வாங்கி போட்டிருப்போம். அந்த நிலத்தோட பத்திரத்தை கொண்டு பேங்கில் வச்சு அந்த நிலத்து பேரில் நம்ம கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மெத்தடில், இந்த முறையில் நாம் வீடு கட்டுறதே மிகப்பெரிய தப்பு. அது கொஞ்சம் சறுக்குனா கூட அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்மளை எந்திக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் கொண்டு தள்ளிடும் நம்மளை. ஏன்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 15000 இஎம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த 15000 இஎம்னா அதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த 15000 1ஆம் தேதிக்குள்ளேருந்து ஒரு 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு தேதி தருவாங்க. அந்த தேதிக்குள்ளே நாம் கட்ட தவறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, பேங்க்லேருந்து செக் பவுன்ஸு அப்படின்னு ஒரு பவுன்ஸ் போடுவாங்க. அதோட அமௌண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 15000 நம்ம வெளியே வாங்கினோம்னா 20 பைசா வட்டின்னா ஒரு 3000 மாதம் வர்ற மாதிரி ஒரு அமௌண்ட். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வரக்கூடிய அளவுக்கு செக் பவுன்ஸ் பேங்கில் ஒரு 2500 போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோன் வாங்கின அந்த நிறுவனத்திலேருந்து கொஞ்சம் போடுவாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கந்து வட்டியை தாண்டி ஒரு சூழ்நிலையில் அபராதம் போடக்கூடிய நிலைமையில் அந்த இஎம்ஐ கொண்டு விட்டுரும். நாம் வேறு வழியே இல்லாமல் ஒன்று அதை கட்டாமல் போட்டால் இப்படி ஒரு சூழ்நிலையாகும், இல்லை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம வாங்கினோம்னா யார்ட்டையாவது கந்து வட்டிக்கு தான் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது நம்மக்கிட்ட ஓரளவு வசதி இருக்குது, இல்லை நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பங்கள் தான் அதில் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால தான் ஒரு மாத பிக்சட் வருமானம் இருக்காது. ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஒரு 30000 வருமானம் வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த மாதம் பார்த்திங்கன்னா 10000 நஷ்டத்தில் போய் நிற்கும். இப்படி ஒரு, அதாவது நம்ம சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்ம பிக்சட் வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது.
அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பேங்க்கில் லோன் போட்டு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடாது. அப்படி கட்டணும்னு வச்சிங்களேன், நம்மளை ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் கொண்டு விட்டு அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாத ஒரு இடத்துக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு அந்த இஎம்ஐ வந்து நம்மளை தள்ளிடும். சரி, நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நம்மள மாதிரி உள்ளவங்க வீடே கட்டப்படாதா அப்படின்னா கிடையாது, கட்டலாம். அதுபோக இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த அது என்ன பில்டிங்கில் இருக்கலாம், அது பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க சரியா. அப்பார்ட்மெண்ட்டில் சரி எனக்கு இத்தனாவது மாடியில் இத்தனாவது ரூம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஒரு எனக்கு இத்தனை லட்ச ரூபா, அதில் வந்து இவ்வளோ பேமெண்ட் நான் ஃபஸ்ட்டு கட்டினா போதும், அதுக்கப்புறம் மாதம் இஎம்ஐ கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு நமக்கு வீடு. அதை நம்ம என்ன யோசிப்போம்னா, 8,000 வீட்டுக்கு வாடகை கொடுக்கும், 13,000 மாதம் கட்ட முடியாதா, கூட ஒரு 5,000 போட்டு அப்படின்ட்டு நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கலாம் மிகப்பெரிய தப்பு. அதை பார்த்துக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன ஆபத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ நாம் வந்து எங்கேயாவது ஒரு இடம் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கோம், ஒரு ஒரு 1000 சதுரடி இல்லை 500 சதுரடி இடம் வாங்கி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவ செலவுக்கு இல்லை ஒரு சுப செலவு, ஒரு வீட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு திருமணம், பையங்களுக்கு திருமணம், அப்படி ஒரு இது வரும்போது அந்த நிலத்தை நாம் வாங்கலேருந்து சில தடவை பார்த்திங்கன்னா 3 மடங்கு டபுள் மடங்கு லாபத்தில் விற்றுக்கலாம். ஏன் அந்த லாபமே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அது ஒரு முதலீடு மாதிரி டக்குன்னு தங்கத்தை கூட இன்றைக்கி உரசி தான் பார்ப்பாங்க. ஆனால் நிலத்தை மட்டும் எதுவுமே செய்யாமல் நம்ம சொன்ன உடனே அப்படி வேலை போகும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீடு வாங்குற மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. என்னன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தத்தில் ஒரு 50 ஒரு ஏக்கரில் மேலே கட்டியிருப்பாங்க பாருங்கள், ஒரு 300 வீடு 400 வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டோட செலவு நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம வெளியே ஒரு வீடு எப்படி கெடுதோமோ அதே அளவுக்கு அந்த பைசா வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அந்த வீடோட ஆயுள் காலம் மிஞ்சி போனால் ஒரு 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ இல்லை ஒரு 50 வருஷமோ வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த 100 சென்ட் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிற 300 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ வரும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஆனால் இது நாம் சொந்தமாக எங்கேயோ ரொம்ப தூரமாக இருந்தாலும் பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டு குடியிருப்பு நகரத்தில் நடு மத்தியில் இருக்குதுன்னு ஆசைப்பட்டு வாங்குறத விட எங்கேயோ தூரத்தில் ஒரு கிராமத்தில் உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, சொந்தமாக கொஞ்சம் நிலம் வாங்கி அதில் வீடு கட்டினா அது மிகப்பெரிய பலனை பின்னாடி கொடுக்கும். நம்மளுடைய குழந்தைங்களோட காலத்துக்கு, நமக்கு இல்லாட்டாலும் நம்மளுடைய குழந்தைங்களோட காலத்துக்கு அதோட வேல்யூ அதிகமாக 3 மடங்கு 4 மடங்கு கூடியிருக்கும். அது அவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, அப்படி செய்யாமல் நம்ம பந்தாவாக 3வது மாடியில் 5வது மாடியிலன்னு ஒரு பெருமையாக பேசுகிறதுக்காண்டி அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குவோம். அது மிகப்பெரிய தப்பு. சரி, அதை விடுங்க, இந்த பேங்க் லோனுக்கு வருவோம். சரி, நீங்கள்லாம் கேட்கலாம், இப்போ நம்ம நடுத்தர குடும்பங்கள் வந்து வீடே கட்டக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது என்ன பண்ணணுன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து ஏதாவது ஒரு ஓரத்தில், அதாவது ஒரு சின்ன கிராமங்களோ இல்லை எங்கேயோ நகரங்களோ எடுத்திங்கன்னா, ஒரு பல கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயோ ஒரு சின்னதாக நம்ம அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு காடு மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப தூரம் மாதிரியோ ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவு 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ ஒரு நிலம் வாங்கி போட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை நம்மளோட அவசர தேவைக்காக வேணாலும் விற்றுக்கலாம். இல்லைன்னா அந்த இடம் நீங்கள் வீடு கட்ட போகக்கூடிய காலகட்டங்களில் அந்த இடத்த மட்டும் பேங்கில் மட்டும் லோன் போடாமல் நாம் இருக்கிறதுக்காண்டி நம்மக்கிட்ட இருக்கிற ரூபாயில், அதாவது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி வீட்டை கட்டாமல் நம்ம இருக்கிறதுக்காண்டி வீடை கட்டுறோன்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சிம்பிளாக கட்டி அழகாக வாழ்ந்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இல்லைன்னு வைங்களேன், நம்ம பேங்கில் இஎம்ஐ போட்டு நம்ம பத்திரத்தையும் நிலத்து பத்திரத்தையும் பேங்கில் வச்சு இங்கேயும் கடன் வாங்கி அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் திண்டாடி அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு தான் வந்துடும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துடவே கூடாதுங்க. ரொம்ப கவனமாக வீடு கட்டும்போது மட்டும் நாம் இருக்கிறதுக்காண்டி நம்மக்கிட்ட இருக்கிற ரூபாயில் வீடு கட்டணும், பணத்தில் வீடு கட்டணுமே தவிர நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத காட்டணுங்காண்டி பக்கத்து வீட்டுக்காரன் 2 மாடி போட்டு கட்டிருக்கோம்னா நம்ம 4 மாடி கட்டணும்னு நினச்சி நம்மளோட வாழ்க்கை தரத்தை நாமளே கெடுத்துடக்கூடாது. கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.